நான் ரொம்ப பிஸி. அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கிற அவசரத்தில் என்னென்ன பண்ணுறதுன்னே தெரில. என்னடா ஒரு கோழி குஞ்சு மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் எதனால் எல்லாமே இறந்துச்சுன்னு நான் வந்துட்டு சொல்கிறேன். பாப்பாவுக்கு அவசர அவசரமாக வந்துட்டு ஆப்பிள் கட் பண்ணி வேக வைக்கணும். அப்படியே லியோவுக்கு வந்துட்டு ஒரு முட்டை வச்சு வைக்கணும். இது வந்துட்டு அரிசி கலந்த தண்ணி. பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த கால்லலாம் ஊற்றி விட்டோம்னா வந்துட்டு அம்மாச்சி சொன்னாங்க கொஞ்சம் சீக்கிரமே நடப்பாங்க அப்படின்னு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் வந்துட்டு பெரியவங்க சொல்கிறத வந்துட்டு கொஞ்ச நாள் கேட்போம். அப்புறமேட்டு ஒரு வடை சட்டியில் வந்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த ஆப்பிளை வந்துட்டு வேக வைக்க போகிறேன். இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி வந்துட்டு வேகமாகவே செஞ்சாகணும். ஏன்னா தம்பி வந்துட்டு சென்னையில் படிக்கிறான். வந்துட்டு இந்த 3 நாள் லீவுக்காண்டி வந்திருக்கான். எப்போனா தான் வருவான். சரி, அதனால தான் கொஞ்ச நாளுக்கு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு சீக்கிரமாக கிளம்புறேன். எனக்கு தம்பி வந்துட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் தான் வந்துட்டு தெரியும். அதனால தான் சரி குயிக்காக கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு ஆப்பிளுமே வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு வெந்துருச்சு. பக்கத்தில் முட்டையுமே வந்துட்டு வேக வச்சாச்சு. இப்போ அப்படியே நம்ம எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு இப்போ தான் அந்த பாக்கெட் பால் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். 1 வயசு ஆக போதில்ல. அதனால் வந்துட்டு ஆனால் அவங்க அது இன்னும் குடிக்கல. சரி அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போ அப்படியே நம்ம அம்மா வீட்டுக்கு தான் வந்துட்டு கிளம்பிட்டுருக்கோம். அம்மா வீட்டுக்குமே வந்தாச்சு. என்னை கூப்பிட்றதுக்கு வந்துட்டு தம்பியோட ஃப்ரெண்டு தான் வந்திருந்தாங்க. தம்பியோட ஃப்ரெண்டுமே ஊர்லேருந்து வந்திருக்கான். அவங்களோட ஊர் வந்துட்டு பாண்டிச்சேரி. 2 பேருமே வந்துட்டு வாய் பேச மாட்டாங்க, காது கேட்காது. என்னை பொறுத்தளவுக்கு இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் வாய் பேசாமல் காது கேட்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் வந்துட்டு சொல்லுவேன். வரும்போதே சங்கீதா அக்கா லியோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டா. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மணி, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரூடி. உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. லியோ வந்தோன்னே செம்ம சேட்டை. அவனோட வேலையை எப்பவும் போல் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ரூடி பார்க்குறான், என்னடா வந்தோன்னே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு. சங்கீதா கொஞ்சம் ஷை ஆகி அப்படியே ஃபேஸை வந்துட்டு மூடிட்டா. அதுக்கு அடுத்துட்டு அம்மா செஞ்சுருந்தாங்க, பிரியாணி செஞ்சுருந்தாங்க, தம்பியோட ஃப்ரெண்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு. நானுமே கொஞ்சம் பசியாக இருந்துச்சா அதனால போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாக்காக வந்துட்டு ஒயிட் ரைஸும் ரசமும் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து சிக்கன் கிரேவி வந்துட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. என்னடா அப்போ சாப்பிட்றதுக்காக தான் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. தம்பியோட ஃப்ரெண்டு ரொம்ப நாளாகவே என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கக்கான்னு சொல்லிட்டே இருந்தான். அதுதான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் யூடியூப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். அம்மாச்சியும் பேத்தியும் கொஞ்சிட்டே இருந்தாங்க. சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு லேட் ஆயிடுச்சு. நாங்களுமே அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். பாப்பா செம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு கிளாப் பண்ணிட்டு சிரிச்சிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ இதோட நான் வந்துட்டு முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வரைக்கும் என்னோட வீடியோஸ் எல்லாமே பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் வந்துட்டு தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.